வணக்கம் நண்பர்களே. 2025 புத்தாண்டு வருட ராசி பலன்கள். இந்த 2025ஆம் வருடம் பொதுவான வகையில் எப்படி இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டைம் கிடைச்சா செக் பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த 2025 ஜோதிட ரீதியாக குறிப்பிடத்தக்க விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லா கிரகங்களுடைய பயிற்சிகளும் 2025 இருக்கும். அதாவது மாத கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறது பொதுவாக எல்லா வருடங்களையும் இருக்கும், அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஆனால் வருட கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறது எல்லா வருடங்களையுமே இருக்குமா அப்படிங்கிறது கிடையாது. சில வருடங்கள் இருக்கும், சில வருடங்கள் இருக்காது. அந்த வகையில் இந்த 2025 வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு, சனி மற்றும் ராகு, கேதுக்கள் இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் கிட்டத்தட்ட 1.5 மாத காலங்களுக்குள்ளேயே இடம்பெற்றது. ஜோதிடத்தில் ஒரு கிரகம் பயிற்சி பெற்றாலே, அதாவது வருட கிரகங்களுடைய பயிற்சிகள் பெற்றாலே அதில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். பட் இந்த 2025 எல்லா கிரகங்களுடைய பயிற்சிகளும் இருக்கும். ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு மாறி போய் சஞ்சாரம் செய்யுது. அதனால் இந்த 2025ஆம் வருடம் பல விதங்களையும் மாற்றம் பெறக்கூடிய வருடமாகவே இருக்கும். குறிப்பாக சொன்னால் இந்த 2025 அப்படிங்கிறது குட் வெர்சஸ் பேட் அப்படிங்கிற பேட்டில் வார் இருக்கும். அதாவது நல்லதுக்கும் கெட்டதுக்கும் போர் ஏற்பட்டது போல் இந்த 2025 அப்படிங்கிறது இருக்கும். காரணம் என்னென்னா, கிரகங்கள் ரீதியாகவே சுப கிரகங்கள், அசுப கிரகங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அப்போது சுப கிரகம் மற்றும் அசுப கிரகம் ரெண்டுமே பயிற்சிகள் இருக்குது. அப்படிங்கும் பொழுது அங்கே நல்ல விஷயங்களையும் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது, கெட்ட விஷயங்களையும் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது. இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது தான் அது நல்ல விதமாக இருக்குமா கெட்ட விதமாக இருக்குமா அப்படிங்கிறது ராசி ரீதியாக அது மாறுபட்டு கொண்டே வரும். அதாவது கிரகாதிபத்திய வகையில் மட்டுமல்லாமல் ராசியின் அடிப்படையில், ஸ்தானங்களின் அடிப்படையில் அது சிலது பாசிட்டிவாகவும் இருக்கும், சிலது நெகட்டிவாகவும் இருக்கும். சிலது நெகட்டிவாக இருந்தாலும் ஒரு பாசிட்டிவான அமைப்புகளை கொடுக்கும், சிலது பாசிட்டிவான இடத்துல இருந்தாலும் நெகட்டிவான அமைப்புகளும் இப்படி மாறி மாறி கொடுத்துக்கணும். அந்த மாற்றங்களை இது கொடுத்து கொண்டே இருக்கும். ஸோ அப்படி இந்த 2025 அப்படிங்கிறது மாற்றங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குது, நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி. அதுலேயும் ஒரு விஷயம் கவனித்தோம் அப்படின்னா, இந்த 2025 ஏப்ரல் மேக்கு மேலே தான் இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அது வரைக்கும் இந்த 2025 அப்படிங்கிறது பெரும்பாலும் இப்போ இருக்கக்கூடிய நிலைகளாக தான் இருக்கும். ஏன்னா ஏப்ரல் மேக்கு மேலே தான் இந்த வருடங்களுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் இந்த 2025 முதல் 6 மாதம் அப்படிங்கிறது பெரும்பாலும் இப்போ இருக்கக்கூடிய வழக்கமான விஷயங்களை தான் பார்க்க முடியும். பின் 6 மாதங்கள் அப்படிங்கிறது தான் அந்த வருடத்தினுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது தெரிய வர ஆரம்பிக்கும். அப்படி இது பொதுவான வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த 2025 என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் மேற்கொண்டு பார்க்க போகிறோம். மிதுன ராசி. மிதுன ராசிக்கு இந்த 2025ஆம் வருடம் கிரக அமைப்புகள் முழுவதுமே ஒரு விபரீத யோக அமைப்புகளில் செயல்பட்டுட்டு வரும். உண்மையிலே இந்த 2025 கிரக பயிற்சிகள் மூலமாக எல்லா ராசிகளுக்குமே மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அந்த வகையில் மிதுன ராசிக்கு இந்த 2025ஆம் வருடம் பல விதங்களையும் மாற்றங்களை அது ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் மிதுன ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய வயது நிலைகளுக்கு ஏற்ப இந்த 2025 மாற்றங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாகவே இருக்கும். அந்த மாற்றங்கள் என்பது விபரீத யோகா அமைப்போடு செயல்படும். அதாவது மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 ஒரு சங்கடத்தை கொடுத்து தான் சந்தோஷத்தையும் கொடுக்கும். அதனால் மிதுன ராசிக்காரங்க இந்த 2025 எதுலேயுமே கொஞ்சம் நியூட்ரலாக செயல்படுங்க, எதுலேயுமே அகலக்கால் வைக்காதீங்க, அவசரப்படாதீங்க. முக்கியமாக மிதுன ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டியது உங்களுடைய காரியங்கள் ரீதியாகத்தான். எடுத்தவங்க ஒருத்தர் முடிவு பண்ணி எந்த ஒரு காரியத்திலுமே இறங்கிடாதீங்க. ஏன்னா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்புகள் முடிவுகள் வெற்றியை கொடுத்தாலும் கூட ஆரம்ப காலகட்டம் அப்படிங்கிறது தடை கற்களாகத்தான் இருக்கும். அதனால் முழு எஃபர்ட்டையும் ஆரம்பத்திலே கொடுத்துடாதீங்க. படிப்படியான முன்னேற்றங்களை நோக்கி போகிறது நல்லது. சடனாகவோ இல்லை டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் எவ்வளோ எதிர்பார்க்க முடியாது. ஒரு ஸ்லோ டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் அமைக்கணும் அப்படின்னா அதுக்கு பொறுமை அப்படிங்கிறது அவசியம். பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிறது அதுக்காகத்தான் சொல்கிறது. அதனால் எந்த ஒரு விஷயமானாலும் சரி, காரியமானாலும் சரி, பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட்டு வர்றது நல்லது. மற்றபடி மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த 2025 எல்லா வகையிலுமே சாதகமாகவே இருக்கும். உங்களுடைய காரியங்களில் மட்டும் நிதானத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க.
தவிர இந்த 2025 மிதுன ராசிக்காரங்களுக்கு வெளி இடங்களில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அங்கீகாரம் போன்ற விஷயங்கள் உயர்வதை பார்க்க முடியும். இதுவரைக்கும் உங்களை கண்டும் காணாமலும் இருந்தவங்க கூட இனி உங்களை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். 4 பேர் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்புகள் என்பது உருவாகும். வீண் வெறுப்புகள், பகை போன்ற உணர்வுகள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த 2025 குறைய ஆரம்பிக்கும். அதாவது பொதுவாக மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போதைய நிலையில் வெளி விஷயங்கள், காரியங்கள் வகையில் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும். அதாவது பொதுவாக மிதுன ராசிக்காரங்களுக்கும் மற்றவங்களுக்கும் கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் இருந்து கொண்டு தான் இருக்கும். முகத்துக்கு முன்னாடி ஒன்று பேசுவாங்க, முதுகுக்கு பின்னாடி போய் அப்படியே மாற்றி பேசக்கூடியவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. இதையெல்லாம் தொடர்ந்து சமாளிச்சுட்டு வரக்கூடிய உங்களுக்கு இந்த 2025 சில பேரும் புகழும் அமையக்கூடிய நிலைகள் என்பது உண்டு. ஏதோ ஒரு வகையில் உங்களை மற்றவங்க போற்றக்கூடிய அமைப்புகள் என்பது ஏற்படும். ஒரு பப்ளிசிட்டி நபராக இருப்பீங்க. உங்களை பற்றி உங்கள் ஊருக்குள்ளேயாவது நல்லா தெரிந்த ஒரு நபராக மாற ஆரம்பிப்பீங்க. அதே போல் நிறைய மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த 2025 இடமாற்றங்கள் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் இருக்கும். தொழில் நிமித்தமாகவோ அல்லது குடியிருப்பு சம்பந்தமாகவோ அல்லது வேறு ஏதாவது குடும்ப ரீதியான விஷயங்கள் மூலமாகவோ இடமாற்றங்கள் அப்படிங்கிறது சிலருக்கு தவிர்க்க முடியாததாகவே இருக்கும். இன்னும் சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இடமாற்றங்கள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பிரயாணங்களை அதிகம் ஏற்படுத்தும். ஏதோ ஒரு சூழ்நிலைகளில் வெகு தூரம் பயணம் பண்ணக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். இல்லைன்னா ரெகுலராகவே எங்கேயாவது ஒரு பக்கம் போயிட்டு வரக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். அதாவது மிதுன ராசிக்காரங்களை ஒரு இடத்துல நிலையாக இருக்க விடாது. பம்பரம் போல் எங்கேயும் அங்கேயும் மாற்றி மாற்றி சுற்ற வச்சுக்கிட்டே இருக்கும். இதனால் உடல்நலம் சார்ந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். ஸோ அது சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சிலருக்கு எதிர்பாராத திடீர் யோக அமைப்புகள் என்பதும் ஏற்படும். மற்றவங்களுடைய திருஷ்டி ஏற்படக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்க்கையில் சில சம்பவங்கள் வந்து போகும். உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து மற்றவங்க பொறாமைப்படக்கூடிய அமைப்புகள் என்பது ஏற்படுது. ஸோ அதனாலையும் சில சங்கடங்கள் அப்படிங்கிறது பார்க்க வேண்டியதாக இருக்கும். இதைத்தான் விபரீத யோகம் அப்படிங்கிறது. ஒரு பக்கம் உங்களுக்கான வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். பட் அதே நேரம் ஒரு மறைமுகமான வகையில் உங்களுக்கு சில தொல்லைகளும் அந்த இடத்துல வந்து போய்கிட்டு இருக்கும். அதனால் மிதுன ராசிக்காரங்க அப்பப்போ பர்சனலாக கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். கேர்லெஸ்ஸாக இருந்தோம் அப்படின்னா நாளடைவில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை அது கொண்டு போய் விடும். அதாவது சம்பந்தமில்லாத தேவையே இல்லாத விஷயங்களுக்காக மெனக்கிட வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இந்த வருடம் கொஞ்சம் சுதாரிச்சிருங்க. கரியர் பேஸ்டான விஷயங்களில் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். நிறைய பேர் இந்த வேலை மாற்றம், தொழில் மாற்றம் போன்ற விஷயங்களை ரொம்பவுமே மும்முரமாக இருந்து வருவீங்க. ஏற்கனவே மிதுன ராசிக்காரங்களுடைய நிலை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்குது. ஆரம்பத்தில் எல்லா விஷயங்களுமே சூப்பராக ஏதோ நடக்கிற மாதிரி போயிருக்கும். ஆனால் நட்டாத்தில் திடீர்னு கைவிட்ட மாதிரி சில விஷயங்கள் அப்படியே பாதியிலே நின்று போயிருக்கும். நிறைய பேருக்கு இந்த ப்ரொமோஷன் சார்ந்த விஷயங்கள் அல்லது இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இது போன்ற நிலைகளை பார்த்துருப்பாங்க. வந்துடும் அப்படின்னு நம்பி இருந்திருப்பாங்க. ஆனால் இடையில திடீர்னு என்ன ஆயிருக்குன்னே தெரியாது, கை மாறி போயிருக்கும். சிலருக்கெல்லாம் எதிர்பார்த்த வேலைகள் கூட கைக்கு கிடைக்கிற மாதிரி இருந்து கடைசி நேரத்தில் கை மாறி போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆரம்பமெல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் ஃபினிஷிங் சரியில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் மிதுன ராசிக்காரங்களுடைய இந்த தொழில் வேலை உத்தியோக ரீதியான விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது. அண்ட் இந்த 2025 இந்த தொழில் வேலை உத்தியோகத்தில் இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. குறிப்பாக இந்த இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். நிறைய பேர் புதிய வேலைகளை நோக்கி போவாங்க, புதிய தொழில் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு வருவாங்க, அல்லது இருக்கிற இடங்கள்லேயே பழைய விஷயங்களை அப்படி க்ளோஸ் பண்ணிட்டு புதிதாக வேறு ஏதாவது ஒரு விஷயங்களில் ஈடுபட்டு வருவாங்க, அல்லது சைடு இன்கம் பெறுவது மாதிரியான சில விஷயங்கள் புதிதாக ஈடுபாடு ஏற்படுத்தி கொள்வாங்க. ஸோ அப்படி இந்த 2025 தொழில் வேலை உத்தியோக ரீதியாக டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையோ, கண்டிப்பாக இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். குறிப்பாக இந்த வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாகவே வேலை செய்யும். நிறைய பேருக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா இந்த ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய கோயில் குளங்களுக்கு சென்று வருவது, ஆலய வழிபாடுகள் அல்லது குலதெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்களை மேற்கொள்வது போன்ற அமைப்புகள் இந்த வருடம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆன்மீக திருப்பணிகளில் செயலாற்றுவதற்கான வாய்ப்புகளும் மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு.
அது மட்டும் இல்லாமல் தான தர்ம காரியங்களிலும் ஈடுபட்டு வரக்கூடிய அமைப்புகள் அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்து கொடுத்து வருவீங்க. வெறுமனே தர்ம காரியங்கள் மட்டுமல்ல, பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்களுக்கு மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்குது, கஷ்டப்படுறாங்க, உதவி தேவைப்படுது அப்படிங்கும்போது தானாகவே முன் வந்து அவங்களுக்காக உதவிகளை செய்து கொடுக்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் அப்படிங்கிறது உருவாகும். உங்கள் மூலமாக மற்றவர்கள் பயன்பெறக்கூடிய அமைப்புகள் நிறையவே உண்டு. அதனால் மற்றவர்கள் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்புகள் அதிகமாக இருக்கும். பொருளாதார ரீதியான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 2025 சமாளிக்கக்கூடிய நிலைகள் தான் இருக்குது. பட் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் வரவுகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு செலவுகளும் உடன் இருந்து கொண்டு தான் இருக்கும். இந்த கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நன்மைகளும் இருக்குது, அதன் மூலமாக சில சங்கடங்களும் இருக்குது. இந்த கடன் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் முழுமையாக ஆதரிக்கவும் முடியாது, முழுமையாக ஒதுக்கி வைக்கவும் முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை தான் மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு. அதனால் இது சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய கைமீறி ஈடுபடாதீங்க. அளவுக்கு மேனால் அமிர்தம் நஞ்சு அப்படிங்கிற விஷயத்த இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கடன் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கைக்கடக்கமான சமாச்சாரங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அந்த சுப விரயங்கள் சுப காரியங்கள் போன்ற அமைப்புகளும் மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு. திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் அப்படிங்கிற இந்த வருடம் சிறப்பாகவே இருக்குது. குறிப்பாக இந்த சடங்குகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கான பங்களிப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் சுப விரயங்கள் அப்படிங்கிறது இந்த வருடம் தவிர்க்க முடியாததாக இருக்குது. சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்களில் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் ஒரு அளவான அமைப்புகள் தான். ஏற்கனவே இந்த வீடு நிலம் பூமி வாகன விஷயங்களில் நிறைய கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு இருந்து வருது. கிட்டத்தட்ட அதே நிலை இந்த வருடம் ஒரு தொடர்கதையாகத்தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த சொத்துக்கள் வகையில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் பார்த்துக்கங்க. குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த வருடம் ஒரு சாதகமான நிலைகள் இருக்குன்னே சொல்லலாம். சமகாலமாகவே மிதுன ராசிக்காரங்களுக்கு குடும்பத்துக்குள்ள மன உளைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும். குடும்ப விஷயங்களில் பெருசாக எந்த ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு மனக்குறை இருந்து கொண்டு தான் இருந்திருக்கும். இன்னும் சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளவுதான் என்ன தான் செஞ்சாலுமே எதையுமே திருப்திகரமாக மாற்ற முடியல அப்படிங்கிற ஒரு குறை இருந்து கொண்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி குடும்ப விஷயங்கள் காரியங்களால் மன உளைச்சலுக்கு ஆள்பட்டு வந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த 2025 குடும்பத்துக்குள்ளே குறிப்பாக குடும்ப விஷயங்கள் காரியங்கள் வகையில் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும். அதே போல் குடும்ப உறவுகள் வகையிலையும் மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அந்த வகையில் பெற்றோர்கள் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களை இந்த வருடம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏற்கனவே மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நிலை அப்படித்தான் இருக்குது. பெற்றோர்களாகட்டும் உடன்பிறப்புகளாகட்டும் கொஞ்சம் கருத்து வேற்றுமைகளோடு தான் எல்லா விஷயங்களும் போய்கிட்டு இருக்கும். ஸோ இந்த வருடம் அது கொஞ்சம் தொடர்கதையாகத்தான் இருக்குது. இருந்தாலும் கடந்த வருடங்களெல்லாம் ஒப்பிடும்போது இந்த வருடம் அது பெருசாக அஃபெக்ட் ஆகாது. பட்டும்படாமலும் இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது. அதே நேரம் கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த வருடம் திருப்திகரமாக இருக்கும். குறிப்பாக வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது முழுமையாக இருக்கும். கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அப்படி தான். ஏன்னா குழந்தைகள் சில விஷயங்களை கொஞ்சம் தேவையில்லாமல் அடம் பிடிப்பாங்க, பிடிவாதமாக இருப்பாங்க, கோவப்படுவாங்க, எரிஞ்செறிஞ்சு விழுவாங்க. ஆனால் சடனாக பார்த்திங்கன்னா அப்படியே நல்ல விதமாக மாறவும் செஞ்சுடுவாங்க. ஸோ அப்பப்போ அந்த முன்கோபம் அப்படிங்கிறது குழந்தைகள் வகையில் எட்டி பார்த்துட்டு போகும். ஸோ குழந்தைகளுடைய வயது நிலைகளுக்கு ஏற்ப இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனிச்சுக்கங்க. மற்றபடி பொதுவான வகையில் கணவன் மனைவி உறவுகள் சிறப்பாகவே இருக்குது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளிலேயே இருக்குது. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் சாதகமாகவே இருக்கும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் முழுமையான சந்தோஷத்தை கொடுக்கலைனாலும் பரவாயில்ல, சங்கடம் கொடுக்காமல் ஒதுங்கி போவாது செய்வாங்க. அந்த வகையில் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஒரு சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். மாணவர்களுக்கு கல்வி வித்தை சார்ந்த விஷயங்கள் கடந்த வருடத்தை ஒப்பிடும்போது இந்த வருடம் சிறப்பாகவே இருக்கும். இருந்தபோதும் மிதுன ராசி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கூடுதல் முயற்சி என்பது தேவைப்பட்டு கொண்டு தான் இருக்கும். கேர்லெஸ்ஸாக இருந்தாங்க அப்படின்னா இதில் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் மிதுன ராசி மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் என்பது கட்டாயமாக தேவைப்படும். ஓராளாக 2025 மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் காரிய ரீதியான விஷயங்களில் மிதுன ராசிக்காரங்களுக்கு கட்டாயமாக நிதானம் என்பது தேவை. எதுவானாலும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பதால் நம்பிக்கையோடு நிதானத்தோடு செயல்பட்டு வருவதால் நன்மைகளை பார்க்க முடியும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.